ஹாய் வணக்கம். நாளை அதிகாரிகள் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் முழுக்க நம்ம ஜிகேக்கு எவ்வளவு ரொம்ப முக்கியமா ஹெல்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு 2 நாள் போட்ட வீடியோவில் நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஸோ 2 வீடியோவுக்கான பிடிஎஃப் ஆல்ரெடி நம்ம டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ 26/5 மற்றும் 27/5/2026க்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் தினமணி நியூஸ் பேப்பர் பேஸ் பண்ணி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம். ஏன் தினமணி? ஸோ நடுநிலையான தகவல்களுக்கு தினமணி நியூஸ் பேப்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் டிஎன்பிஎஸ்சி டெட் எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லா எக்ஸாமுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே ஓரியன்டான தகவல்கள் பெறுவதற்காக. ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க. நேத்து நியூஸ்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன கொடுத்துருப்பாங்க? +2 மாணவி கொலை வழக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த கொலை வழக்கெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமானா தேவையே இல்லை. நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கும் இல்லை ஏனைய போட்டித் தேர்வுக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் இதுல கொடுத்த ஒரு ஆக்ட் பல தடவை டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும் மற்ற போட்டித் தேர்வுல கேட்டிருக்காங்க. போக்சோ சட்டம். போக்சோ சட்டம் அப்படிங்கிறது பாலியல் குற்றங்கள்ல இருந்து குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்த சட்டம். 2012 இந்த வருஷத்தை கொஸ்டினா கேட்பாங்க. இந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 76 நாட்களுக்குள்ள இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். ஸோ விரைவான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. விரைவான தீர்ப்பு அநீதி தீர்ப்பு கிடையாது, இது ஒரு நல்ல தீர்ப்பு. ஸோ இரட்டை மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. பிளஸ் ஆதாரங்களை மறைக்க முயன்றதற்காக 1 ஆண்டு சிறை கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன சட்டம், குழந்தை பாதுகாப்பு, இந்த நீதிமுறை பத்தி, ஜுடிஷியரி பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ரைட், இப்ப பாருங்க. கொஸ்டின் இப்படிதான் கேட்பாங்க. போக்சோ சட்டம், சம்டைம்ஸ் போக்சோவோட விரிவாக்கமே கேட்பான். தெரியுமா? கமெண்ட் பண்ணுங்க. ரைட், ஸோ இந்த சட்டத்தோட ஆன்சர் என்ன? ஸோ போக்சோ அப்படின்னு சொல்லும் போது இந்த கொஸ்டின் பாருங்க, வருஷம் வச்சு கேட்பான். 2010, 12, 14, 16 சொல்லிட்டு. ஸோ 2012. ரைட், ஸோ பாருங்க போக்சோ சட்டம். போக்சோட விரிவாக்கம் கொடுத்துருக்கேன் பாருங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன். இங்கதான் இதுதான் மெயின். POC அப்படின்னு சொல்லும்போது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்சஸ். ஸோ 2012 கொண்டு வந்த சட்டம். 18 வயது, இங்க குழந்தைன்னு யாரை சொல்றாங்க? 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை, நபர்களை பார்த்தீங்கன்னா குழந்தைகள்னு சொல்றாங்க. அவங்கள பாலியல் சீண்டல் ஆக்கப்படுறாங்கல்ல, அந்த குற்றங்கள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இந்த சட்டம் அப்படின்னு சொல்லும்போது புனிட்டிவ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, ப்ரிவென்டிவ்னு சொல்லுவாங்க, கன்வென்ஷன் சொல்லுவாங்க. இப்படி நிறைய விதம் இருக்கு. ஸோ அதுல இது பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு சட்டம். ஸோ அடுத்த தகவல் பாருங்க. அதிமுகவோட எம்எல்ஏ ஒரு 3 பேர் ரிசைன் பண்ணாங்களா, அடுத்து ஒருத்தர், மொத்தம் இப்ப 4 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க. இப்ப 234ல மொத்தம் ஒரு சிலர்லாம் ரிசைன் பண்ணி எவ்வளவு ஆயிருக்குன்னு கேட்டா 229. ஓகேங்களா? 4+2 6 பேர். ஏன்னா ஒரு தொகுதி ரிசைன் பண்ணியிருக்காரு. யாருன்னு கேட்டா திரு விஜய் அவர்கள். ஏன்னா அவர் 2 தொகுதியில போட்டியதுனால 1 ரிசைன் பண்ணாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 எம்எல்ஏக்கள் பிளஸ் ஒருத்தர். மொத்தம் இப்படி ரிசைன் பண்ணதுனால நம்மளுடைய ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவோடைய மொத்த ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா 229 குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது 50% +1 அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்ப எவ்வளவு வரணும்? 118 வரணும். இப்ப இதனால என்ன ஆயிருக்குன்னா ஒரு 2 கம்மி ஆயிருச்சு. 116 இருந்தாலே போதும். ஸோ அந்த மாதிரி 115.5 இருக்கும், 115.5 இருக்கும். ஸோ அப்ப 116 இருந்தாலே போதுமானது. இதுல 50% பாருங்க, 114 ஆகும். ஓகே, +1 114.5 +1 சொல்லும்போது 115.5 இருக்கும். ஸோ அப்ப ரவுண்ட் ஆஃப்காக 116 இருந்தாலே போதுமானது. ஸோ அப்போ இப்போ கொஸ்டின் என்னன்னா, ஏன் இவங்க ரிசைன் பண்ணாங்க? 10வது அட்டவணை கட்சி தாவல் தடை சட்டம். கட்சி மாறும் எம்எல்ஏக்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த 10வது அட்டவணை மொத்தம் எத்தனை அட்டவணை இருக்கு? மொத்தம் 12 அட்டவணை இருக்கு. அந்த 12ல 10வது அட்டவணை எப்ப சேர்க்கப்பட்டுச்சு? அதுல ஏதாவது அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கா? இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. இந்திய அரசியலமைப்பு 10வது சட்ட திருத்தம், 10வது அட்டவணைப்படி கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் உண்டு. சட்ட திருத்தம் இல்ல, அட்டவணை. ஓகேங்களா? சரி, இப்ப இந்திய அரசியலமைப்பின் கட்சி தாவல் தடை சட்டம், ஆன்டி டிஃபெக்ஷன் லா எந்த அட்டவணையில இருக்கு? 8, 9, 10, 11, 10. ஓகேங்களா? ஸோ 9th என்ன சொல்ல வர்றாங்க? 8th அப்படின்னு சொல்லும் போது லாங்குவேஜ் பத்தி வரும். 9 அப்படின்னு சொல்லும் போது லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பத்தி வரும். 10 அப்படின்னு சொல்லும் போது ஆன்டி டிஃபெக்ஷன் லா. 11 அப்படின்னு சொல்லும் போது பஞ்சாயத்து ராஜ் வந்துடும்.
ஓகே 12 அப்படின்னு சொல்லும் போது நகராட்சி அது பத்தி வந்துடும். ஓகேங்களா, நகராட்சி. ஓகேங்களா, ஸோ அதாவது முனிசிபாலிட்டி சொல்லுவாங்க, முனிசிபாலிட்டிஸ் வந்துடும். ஸோ இப்போ இதுல எவ்வளவு, அதாவது 11வது அட்டவணையில எத்தனை ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ் இருக்கு, 12வது அட்டவணையில எத்தனை ஃபங்க்ஷனல் ஐட்டம்ஸ் இருக்கு, இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே அந்த நியூஸ்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இது என்னன்னு கேட்டா நம்ம ஆல்ரெடி ஸ்கூல் புக் படிச்ச கையோட இந்த மாதிரி நியூஸ் படிக்கும் போது நமக்கு இன்னும் தெரிய வரும், ஓ இதெல்லாம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. கொஸ்டின் செட்டர் வந்து ஸ்கூல் புக்ல இருந்து அப்படியே எடுத்து வைக்கிறோம்னு நம்ம நம்புறோம்ல, அதான் கிடையாது. எல்லாமே நியூஸ் பேப்பர்ல இருந்து தான் வருது. நியூஸ் பேப்பர்ல இருந்து இருக்கக்கூடிய தகவலை ஸ்கூல் புக்கோட பொருத்தி பார்க்கும்போது ஜிஎஸ் ஈஸியா வந்துடும், அவ்வளவுதான். ஸோ ஒரு 6 மாசம் நீங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர்ல இருந்து படிச்சீங்கன்னா அதுதான் ஜிஎஸ்ஏ. நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ்க்கானது கிடையாது. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது அப்படியே ஒரு தனி சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கக்கூடாது. எல்லா ஜிஎஸ்க்குமான சப்ஜெக்ட் தான் கரண்ட் அஃபேர்ஸ். அது எங்க இருந்து வரும்னு கேட்டா நியூஸ் பேப்பர்ல இருந்து தான் வரும். ஓகே, ஸோ இங்க கொடுத்துருக்கோமா, எப்ப கொண்டு வந்தாங்க 10வது அட்டவணை 52வது சட்ட திருத்தம் மூலமா சேர்த்திருக்காங்க. இப்போ உங்ககிட்ட கொஸ்டின், இந்த 10வது அட்டவணையில ஒரு சட்ட திருத்தம் பண்ணிருக்காங்க, ஏற்கனவே திருத்தம் மூலியமா கொண்டு வந்ததை அகைன் அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. 11th அட்டவணை வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேங்களா, சோ அது எந்த வருஷம் சேர்க்கப்பட்டுச்சு, 11வது அட்டவணை மற்றும் 12வது அட்டவணையுடைய இயர் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. ரைட், அடுத்த தகவல் பாருங்க, வேகமா பார்ப்போம். ஸோ அடுத்த தகவல் இங்க பாருங்க, விவசாயிகள் கடன் சம்பந்தமா திரு விஜய் முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ 50,000 வரை பயிர் கடன் தள்ளுபடின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இந்த கடன் பத்தி என்ன சார் கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டா இங்க பாருங்க, ரீட் பண்ணுங்க. கூட்டுறவு வங்கி பயிர் கடன் 50,000 வரை தள்ளுபடி, எவ்வளோ 14.22 லட்சம் பேர் பயனடைய போறாங்க. மே 1, 2026 இந்த டேட்டுக்குள்ள கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ள கூட்டுறவு வங்கிகள்ல விவசாயிகள் கடன் பெற்றிருப்பாங்கல்ல, அதைத்தான் இதை தள்ளுபடி செய்ய போறாங்க. குறு விவசாயிகளுக்கு 100%, சிறு விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி. 1 லட்சத்துக்கு மேல் கடன் வாங்கியிருந்தானா இவ்வளவு ரூபாய் தள்ளுபடி, 1 லட்சத்துக்கு மேல கடன் வாங்கியிருந்தா 5,000 தள்ளுபடியா. இந்திய ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதல் இந்த வருஷம். ஸோ அப்போ கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா, அரசு எடுக்கும் இந்த கடன் தள்ளுபடி விவகாரங்கள் எல்லாம் எந்த சட்டப்படி நடக்குது, ஆர்பிஐ வழிகாட்டுதல் படி தான் நடக்குது. ஸோ கொஸ்டின் கூட்டுறவு சங்க வழிகாட்டுதல் படி நடக்குதா, இல்லைனா வந்து இந்திய பேங்க் வழிகாட்டுதல் படி நடக்குதா, இல்ல ரிசர்வ் பேங்கோடைய வழிகாட்டுதல் படி நடக்குதான்னு கேட்பாங்க. ஓகே, புரிஞ்சுக்கோங்க, ரிசர்வ் பேங்கோடைய வழிகாட்டுதல் படி நடக்குது. ரைட், அடுத்த தகவல் பாருங்க. ஸோ தள்ளுபடி யார் பேஸ் பண்ணி நடக்குது. ஸோ அப்போ ஆர்பிஐ பாலிசிஸ் பத்தி கொஸ்டின். ஸோ நீங்க குரூப் 1 இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 1 எக்ஸாம் எடுத்து பாருங்க, ஒரு கேள்வியாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டினாவது இருக்கும். நீங்க சென்ற ஆண்டு, அதுக்கு முந்தின ஆண்டு, ஒரு 3 வருஷம் எடுத்து பாருங்களேன், நிச்சயமா ஆர்பிஐ பத்தி ஒரு நியூஸ் இருக்கும். அது பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ நியூஸ் பேப்பர் படிக்கணும். ஸோ அதுல ஆர்பிஐ சம்பந்தமா வந்துச்சுன்னா கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஈவன் ஆர்பிஐ ஃபங்க்ஷன் என்ன அந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து பாருங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின். இதுல என்ன இருக்கு பார்ப்போம். ஸோ கொஸ்டின் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கேட்க போறாங்க. அடுத்தது புகைப்பட கலைஞர்கள் உட்பட 461 பணியிடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளை முதல் விண்ணப்பம். ஓகே, சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு சொல்றாங்கல்ல, இதுல வந்து யார் யாருக்கெல்லாம் பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இது என்ன நடக்குது உள்ள. ஓகே, கிட்டத்தட்ட வந்து ஃபுல்லி டிஜிட்டலைஸ்டு சென்சஸா கொண்டு வர போறாங்க. ஸோ அப்போ மக்கள் தொகைங்கிறது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். ஓகே, 2011 வந்துச்சு, இப்ப 2026 தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கல. அண்ட் டீலிமிட்டேஷன் பத்தி நீங்க பேசும்போது கண்டிப்பா தொகுதி வரையறை பத்தி பேசும்போது கண்டிப்பா மக்கள் தொகை பத்தி படிச்சே ஆகணும். ஓகேங்களா, ஸோ இது சம்பந்தமாக ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு. கண்டிப்பா ஒரு பெரிய லிஸ்ட் மாதிரி போகும். அது எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஒரு சில வீடியோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம ப்ரொஃபசர் அகாடமியில உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்க, பிரத்யேகமா செஞ்சு கொடுக்குறேன். ரைட், ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தங்களுடைய விவரங்கள் தாங்களாவே பதிவு செய்யறதுக்காக டிஜிட்டலைஸா பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 33 கேள்விகள் கேட்க போறாங்கப்பா இந்த மக்கள் தொகை சம்பந்தமாக. ஸோ முந்தி இருந்ததை விட இந்த தடவை கேள்விகள் அதிகம். சரி, இப்ப புகைப்பட கலைஞர்கள் உட்பட 461 பேருக்கான வேக்கன்சிஸ்
அனௌன்ஸ் பண்ணி ஓப்பன்ல இருக்கு. இன்னைக்கு 27ஆம் தேதியில இருந்து அப்ளிகேஷன் ஓப்பன் செய்யப்பட்டிருக்கு. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல போய் நீங்க விஸ்காம் படிச்சிருந்தீங்கனாலும் சரி, அக்ரி படிச்சிருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி, நீங்க ஹார்டிகல்ச்சர் படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணுங்க. ஸோ உங்களுடைய கேட்டகரிக்கு எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. ரைட். ஸோ இதுல என்ன விஷயம்னா 56 வருஷம் கழிச்சு இப்பதான் இந்த போட்டோகிராஃபருக்கான அந்த இது வந்து டிஎன்பிசிக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி யார் எப்படி அந்த போஸ்டிங் போவாங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல அரசு என்ன சொல்ல கவர்மெண்ட் பார்ட்டி இருப்பாங்கல்ல, பொலிட்டிக்கல் பார்ட்டி, அவங்க பரிந்துரையின் பேர்ல தான் வந்து அந்த புகைப்பட கலைஞர் எல்லாம் உள்ளுக்குள்ள போவாங்க. இப்ப டிரான்ஸ்பரன்சியா நடக்கிறது ஒரு நல்ல விஷயம். ரைட். சரி. ஸோ அப்போ டிஎன்பிசி சம்பந்தமா கொஸ்டின் கேட்க நிறைய டிஎன்பிசி சம்பந்தமா டிஎன்பிசிலே கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அது ஆர்டிகிள் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அடுத்தது பாருங்க, 3 வீரர்களுடன் விண்ணில் பாய்ந்தது சீனாவின் சென்சோ 23 விண்கலம். ஓகே. ஸோ அப்போ இந்த சென்சோ அப்படிங்கிறது எந்த நாட்டோட எதுன்னு கேட்பான். உங்களுக்கு ஆப்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா சைனா, ஜப்பான், கொரியா, ரஷ்யா. இதுல ஈஸியா ரஷ்யா அப்படிங்கிற ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். ஆனா கொரியாவா, ஏன்னா இந்த வார்த்தை பார்க்கும்போது சென்சோ அப்படின்னு சொல்லும்போது கொரியாவா, ஜப்பானா, இல்லைன்னா வந்து சைனாவா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால தான் இந்த நியூஸ் பேப்பர் நீங்க படிச்சீங்கன்னா ஈஸியா ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். எத்தனை வீரர்களோட, 3 வீரர்களோட போயிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி கேட்பாங்க. நம்ம சந்திராயனோட, ககன்யான் திட்டத்தோட, மங்கள்யான் திட்டத்தோட கம்பேர் பண்ணி கேட்க வாய்ப்பு இருக்கு. இது எந்த நாட்டோட அது அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பாருங்க, சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை நேத்து இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நாளைன்னு போட்டிருக்காங்கல்ல, 26ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, யார் தலைவர் கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. ஐஜிகே பவானீஸ்வரி தலைமையில் 30க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாத்தீங்கன்னா கலந்து ஒரு படை மாதிரி பண்றாங்க. பெண்கள் பாதுகாப்புக்காகவே இது வந்து படைக்கப்பட்டிருக்கு. ரைட்டா. சோ இதுல என்னன்னு கேட்டா, இவங்களுக்காகவே தனியாக சொந்த லோகோ. இப்ப நீங்க போலீஸ்காரர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லோகோ வச்சிருப்பாங்க. அந்த லோகோ செஞ்சது யார் தெரியுமா? சோ அந்த மாதிரி தனியா ஒரு லோகோ, அதுக்குன்னு ஒரு தனியா பிரத்யேக யூனிஃபார்ம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மே 27 மாலை, அதாவது இன்னைக்கு இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த டயத்துல இது ஆரம்பிக்கிறாங்க. ரைட். சோ முக்கியமானது ஞாபகத்துல வச்சு. இதுல சிறப்பு விருந்தினரா வந்து திரு ஜோசப் விஜய் அவர்கள், அதாவது நம்ம முதல்வர் வந்து கலந்துக்கிறாங்க. அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஒவ்வொரு வருடமும் இந்த கேள்வி வரும், பத்ம விருதுகள். ஓகே. குடியரசுத் தலைவர் வந்து திரௌபதி முர்மு அவர்கள் 5 பேருக்கு பத்ம விபூஷன், இந்த ஹைரார்க்கியே கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் பாரத் ரத்னா. ஓகே. அதுக்கு அடுத்து பத்ம விருதுகள் வந்துடும். பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ. மொத்தம் 5 பேருக்கு பத்ம விபூஷன் கொடுத்துருக்காங்க. 13 பேருக்கு பத்மபூஷன். அடுத்தது 113 பேருக்கு பத்மஸ்ரீ. ஓகேங்களா. மொத்தம் 131 பேருக்கு வந்து இந்த பத்ம விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில இருந்து பாருங்க, டாக்டர் KR பழனிசாமி இறப்பை குடல் நிபுணரா இருக்கிறவர், டாக்டர் MBBS டாக்டர். இவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டுள்ளது. அடுத்தது டாக்டர் HV ஹண்டே, இவருக்கு பத்மஸ்ரீ விருதும். நீலகிரி ஊட்டி இருக்குல்ல, அங்க பழங்குடியினரை சேர்ந்த R கிருஷ்ணன் கிட்னா அப்படின்னு அவர் நிக் நேம் கிட்னா, அவருக்கு பத்மஸ்ரீ விருதும், அவருக்கு பதிலாக அவர் ஒய்ஃப் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மகிழா கிரிக்கெட் கேப்டனான ஹர்மன் பிரீத்தி கவுருக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்மஸ்ரீ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில இருந்து இந்த 3 இது வந்து இந்தியா லெவல்ல இருக்கிறதுனால, அதுவும் விமன் கிரிக்கெட்ல இருந்து வந்ததுனால இங்க வச்சிருக்கேன். ஸோ இங்க பிக்சர் பாக்குறீங்க. ரைட். ஸோ இவங்க தான் வந்து அந்த 3. இவங்க பாத்தீங்கன்னா வந்து ஜெயா, ஓகே சாரி, தர்மேந்திரா சார் இருக்காருல, ஹிந்தி ஆக்டர், அவங்களுடைய ஒய்ஃப். இவங்களும் வந்து ஆக்ட்ரஸ் தான், ஹேமா மாலினி, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க வந்து போஸ்ட் மஸ்லி வாங்கியிருக்கிறாங்க விருதுகளை. ஸோ அதே மாதிரி பாருங்க, பத்மஸ்ரீ விருதை பெற்றுக்கொண்ட புதுச்சேரியை சேர்ந்த சிலம்பம் பயிற்சியாளர் திரு பழனிவேல். ஸோ அப்போ சிலம்பம் பயிற்சியாளரை பத்தி கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ தமிழர்கள் யார் யார் இருக்காங்களோ அவங்கள பத்தி கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இந்த புகைப்படத்துல பாக்குறீங்க, ஸோ மருத்துவர் HV ஹண்டே,
ஓகே, எழுத்தாளர் சிவசங்கர். ஓகே, இவர் அதே மாதிரி ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி விஜயகுமார். விஜயகுமார் வந்து ரொம்ப ஃபேமஸானவர், ரொம்ப ஹேண்ட்ஸம் கை. ஓகே, விஜயகுமார் நிறைய பேருக்கு வந்து இன்ஸ்பிரேஷனா இருப்பார். யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி இல்ல டிஎஸ்பி ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன். அண்ட் மறைந்த ஓவியர் ஆர் கிருஷ்ணன் கிட்டா, அதான் நீலகிரி பழங்குடியினத்தை சேர்ந்தவர்னு சொல்லியிருந்தோம்ல, அவருக்கு வழங்கப்பட்ட பத்மஸ்ரீ விருதை அவருடைய மனைவி திருமதி சுசீலா அவர்கள் வாங்கிட்டாங்க. மூத்த வானொலி ஆல் இந்தியா ரேடியோவில் ஆர்ஜே ஒளிபரப்பாளர் ராமமூர்த்தி ஸ்ரீதர் அவர்களுக்கும் ஓதுவார் என் சுவாமி, ஓகே, ஸோ ஓதுவார் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என் சுவாமிநாதன் அவருக்கும் மருத்துவர் KR பழனிசாமி, இவங்க எல்லாத்துக்குமே வந்து பத்ம விருதுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. ரைட், அடுத்தது இன்னைக்கு 27/5/2026 இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன இருக்கு, ரெண்டுமே நம்ம சேர்த்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா அமெரிக்காவுடைய முக்கிய கனிமங்கள் ஒப்பந்தம். ஸோ இது ஏன் இந்த ஒப்பந்தம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டா, இப்ப சைனாவோட டாமினன்ஸை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒப்பந்தமே. ரைட்டா? ஸோ அப்போ இந்த ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் மினரல் சப்ளை செயின் அக்ரிமெண்ட்னு சொல்றாங்க. கையெழுத்து போட்டது யாரு? இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை அமைச்சரும். ஓகேங்களா? ஸோ நேற்று வீடியோலயே நம்ம பார்த்தோம், திரு ஜெய்சங்கர் அண்ட் ரூபியோ. ஓகே, ஸோ எதனால? சீனாவின் ஆதிக்கத்தை குறைப்பதற்காக. ஸோ இது எதுக்காக இந்த மீட்டிங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, குவாடு கூட்டத்தில் நடந்திருக்கு. குவாடுனா என்ன? ரைட், ஸோ 4 நாடு சேர்ந்தது தான் குவாடு. ஓகே, ஸோ அப்போ 4 நாடுகள் அப்படின்னு சொல்லும் போது இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்த நாடுகள் எல்லாமே சைனாவுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய நாடுகள். ஓகேயா? ஸோ சைனாவோட எல்லை பிரச்சனை இந்தியாவுக்கு இருக்கு. சைனா வல்லரசா தான் வல்லரசா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா இருக்கு. ஜப்பானுக்கும் சைனாவுக்கும் பெருசா ஒரு முரண் இருக்கு. ஸோ ஆஸ்திரேலியாவுக்கும் சைனாவுக்குமே வந்து கடல் மற்றும் வர்த்தகம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு. ஸோ அதனால சைனாவுடைய அந்த வர்த்தகத்தை இருக்கட்டும், அவங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கு எதிராக இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தது தான் இந்த குவாட். ஓகேயா? ஸோ சீன உலக ஆதாய சுரங்கத்தில் 70% வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்பாடு வச்சிருக்கு. இந்த மைனிங்ல வந்து 70% சைனா தான் டாமினன்ஸ் பண்றாங்க. அதை குறைக்கணும். ஓகே, அண்ட் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் வெஹிக்கிளுக்கு தேவையான மினரல்ஸா இருக்கட்டும், ட்ரோனுக்கு தேவையான மினரல்ஸ், பேட்டரிக்கு தேவையான மினரல்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்சிங். ஓகே, ஸோ தொழில்நுட்பத்திற்கு அவசியமா இருக்கக்கூடிய அந்த எல்லா மினரல்ஸையுமே கனிம வளத்தையுமே பரிமாறிக்கிறதுக்காக ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. ரைட்? ஸோ அப்போ குவாடு பத்தி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த குவாடு கூட்டம் இந்தோ பசிபிக் பிராந்தியத்துல ஒரு முக்கியமானது. ஸோ ஃப்ரீ அண்ட் ஓப்பன் ட்ரேடுக்காக இது இருக்கு. இந்தோ பசிபிக்னு சொல்லுவாங்க. இதனுடைய விரிவாக்கம் கேட்க அதிகமா வாய்ப்பு இருக்கு. FOIP கொள்கைனா என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்ப இந்த ஹார்மஸ் நீரிணைனால எவ்வளவு பாதிப்பு? நம்ம இந்தியாவிலேயே வந்து பெட்ரோல் விலை 2 தடவை இல்ல 3 தடவை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்ப இந்த ஹார்மஸ் நீரிணை, சவுத் சைனா சி, இது எல்லாமே முக்கிய கடல் வழிகளா இருக்கு. ஸோ அதே மாதிரி பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்னு சொல்லுவாங்க. BRIக்கு எதிராகத்தான் இந்த குவாடு பண்ணியிருக்கிறாங்க. ரைட்டா? ஸோ இப்போ BRIனா என்ன? இப்போ சீனா வந்து பார்த்தீங்கன்னா பட்டு வழிச்சாலைன்னு சொல்லுவாங்க, சில்க் ட்ரேட் ரூட். ஓகே, ஸோ ஒன்று வந்து ரோடு மூலியமா, இன்னொன்று மேரிடைம் சில்க் ட்ரேட்னு சொல்லுவாங்க, கடல் வழி பட்டு வழி வர்த்தகம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய சுருக்கம் தான் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ். ஓகே, ஸோ அதுக்கு எதிராக தான் இந்த குவாடு செயல்படுது. அதில் இந்தியாவும் வரணும்ல. சரி, அடுத்தது 2வது தகவல் வந்து பார்த்தீங்கன்னா, காவேரி நீர் உச்சநீதிமன்றத்துக்கு இந்த தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. கர்நாடகா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு வந்து டிஎம்சி தண்ணி கொடுக்கணும்னு பாருங்க, 67.16 டிஎம்சி கொள்ளளவு வந்து பார்த்தீங்கன்னா புதிய அணை திட்டம் இட்டுள்ளது. ஓகேங்களா? அது என்ன அணைனா வந்து மேகதூத் அணை. ஓகே, ஸோ அந்த பிரச்சனைக்காக தான் பிரதமர் மோடிக்கு நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் வந்து லெட்டர் எழுதியிருக்காரு. ஓகே, காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியோடைய கூட்டம் எத்தனாவது நடந்திருக்கு? 51வது கூட்டம். ஸோ அப்போ இந்த காவேரி பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்காக ஒரு கேள்வி, கர்நாடகாவில இருந்து வர்ற காவேரி உற்பத்தி ஆகக்கூடிய இடம் என்ன? தலக்காவேரின்னு சொல்லுவாங்க, குடகுன்னு சொல்லுவாங்க. அது தமிழ்நாட்டுக்குள்ள வர்றது எந்த இடம் வழியா வருது?
எந்த ஊர் வழியா வருது, இந்த ஊர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, இந்த வீடியோட கடைசியில் நான் சொல்றேன். ரைட், ஸோ ஞாபகப்படுத்துங்க சொல்றேன். சரி, அடுத்தது பாருங்க, நாட்டில் சட்டவிரோத குடியேற்றத்தால் மக்கள் தொகை மாற்றம் ஆராய உயர்நிலை குழு வந்து ஒன்று போட்டிருக்காங்க. இந்த குழு பத்தி கொஸ்டின் கேட்பாங்க, கமிஷன் பத்தி கமிட்டி பத்தி கொஸ்டின் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த குழு வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி பிரகாஷ் பிரபாகர் தலைமையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழு போட்டிருக்காங்க. NRCன்னு சொல்லுவாங்க, நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ். ஓகே, ஸோ இதோட தொடர்புடையது. ஸோ நம்ம சிட்டிசன்ஷிப் ஆர்டிகிள் 5 11 வரைக்கும் நம்ம படிக்கும் போது கண்டிப்பா NRC பத்தி படிப்போம். ரைட், ஸோ இங்க பாருங்க, இந்த ஒரு இது கண்டிப்பா முக்கியங்க, கன்ஃபியூஸ் பண்ணும். சர்ஃபா ESC அப்படின்னு ஒரு ஆக்ட் கிடையாது, இது வந்து ஒரு குழு போட்டிருக்காங்க. இந்த குழு பேரே என்னன்னு கேட்டா இங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த குழு வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபா ESI குழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சர்ஃபா ESI ஆக்ட்னு ஒன்று இருக்கு, இது வந்து பேங்கிங் தொடர்பானது. ஓகேங்களா? கடன் வசூல் பண்றதுக்காக குண்டாஸ் எல்லாம் பயன்படுத்துறாங்கல்ல, அதுக்காக ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க, RBI போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த சட்டம் RBI கைடன்ஸ்ல கவர்மெண்ட் போட்டிருப்பாங்க, அந்த சட்டத்தை பத்தி இங்க பேசல, இங்க இந்த குழு பத்தி தான் பேசுறாங்க. ஸோ அப்ப கன்ஃபியூஷன் ஏற்படுத்தும்ல, ஸோ அதனால இது கொஸ்டின் கேட்க நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த தகவல் பாருங்க. ஸோ 69% இடஒதுக்கீடு உங்களுக்கே தெரியும். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு? 50% ஓப்பன் கோட்டா, 50% ரிசர்வேஷன். ஸோ அதை எக்ஸிட் பண்ணி 69% ரிசர்வேஷன் நம்ம தமிழ்நாடு கொடுக்குறாங்க. ஸோ ராஜஸ்தானா இருக்கட்டும், மத்திய பிரதேசா இருக்கட்டும், மகாராஷ்டிராவா இருக்கட்டும், ஹரியானா, நிறைய மாநிலங்கள் அந்த 50% கோட்டாவை தாண்டி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கு ஜெயலலிதா என்ன பண்ணாங்க? அட்டவணை ஸ்கெடியூல் 9க்குள்ள வச்சாங்க. அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் சார் சில விஷயங்கள் பண்ணாங்க. எடப்பாடி சார் வந்து 7.5% உள்ஒதுக்கீடு பண்ணாங்க. இப்படி நிறைய இடஒதுக்கீடு இருக்குல்ல. ஸோ இது சம்பந்தமாக ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? சோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருக்கும், முதல்வர் விஜய் வந்து ஆலோசனை, உச்ச நீதிமன்றத்தில் இன்று விசாரணை நடக்குது, அதை எப்படி இந்த விஷயத்தை, இந்த ரிசர்வேஷனை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. சோ தமிழ்நாட்டில் மொத்த இடஒதுக்கீடு எவ்வளவு இருக்கு? உச்ச வரம்பு எவ்வளவு? 50%. சோ இந்திராஸ்வானை கேஸ் பத்தி கண்டிப்பா கேள்வி வரும். இந்திராஸ்வானை கேஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும். 1992 இந்த வருஷம் வச்சே கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, தமிழ்நாட்டில் 9வது அட்டவணை வந்து இதை வந்து பாதுகாக்குது. இதை ஜுடிஷியல் ரிவ்யூக்கு ஓபன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் டியூ டு பப்ளிக் வெல்ஃபேருக்காக இது வச்சிருக்காங்க. ரைட், இடஒதுக்கீடுன்னு சொல்லும்போது யார் யாருக்கெல்லாம் இடஒதுக்கீடு, அடிப்படை சட்டம் என்ன, ஆர்டிகிள் 15(4), 16(4) இதுல வருது. ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி ஆல்ரெடி நம்ம இதுல வீடியோஸ் இருக்கு, நீங்க போய் பாருங்க. ரைட், இந்தியா கனடா வர்த்தக ஒப்பந்தம் இது ஒண்ணு. எப்படி அமெரிக்கா பார்த்தோமோ அதே மாதிரி கனடா. சோ இங்க பாருங்க, CUFTA உடைய விரிவாக்கம், காம்ப்ரிஹென்சிவ் எக்கானமிக் பார்ட்னர்ஷிப். ஓகே, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க. ரைட், ஸோ 2030ஆம் ஆண்டுக்குள்ள 50 பில்லியன் டார்கெட் வச்சிருக்காங்க. இப்போ எவ்வளவு? வெறும் 17 பில்லியன் தான். ஓகே, ஸோ இப்போ TMC பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோமா, காவேரி பத்தி. அப்போ ஒரு கொஸ்டின் வரும், நீ நிறைய பேர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மைண்ட்ல ஓடி இருக்கும். TMCனா என்ன? TM சொல்லும்போது 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். இப்போ இந்த ரூமே எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளோ வந்து இருக்கு, ஒரு பாக்ஸா நினைச்சுக்கோங்க. அதுல வந்து ஒவ்வொரு கியூபா அடிக்க வச்சோன்னு வச்சுக்கோங்க, ஒரு எவ்வளோ இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட் தண்ணியை வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ மேட்டூர் அணை நீர்மட்டம் எவ்வளவு? 40.742 TMC. இதுல என்னென்னையா, கர்நாடகான்னு சொல்லும் போது, காவேரி பிரச்சனைன்னு சொல்லும் போது தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஈவன் பாண்டிச்சேரி வரைக்குமே வந்து இந்த நீர் பங்கீடு அப்படிங்கிறது உண்டு. ரைட், அடுத்த தகவல் பாருங்க, கொஸ்டினாவே வைப்பாங்க. குவாட் அப்படின்னு சொல்லும்போது எத்தனை நாடுகள் இருக்கு? 4 நாடு. காவேரி நடுவர் மன்றத்துல இறுதி திருத்தப்பட்ட தீர்ப்பு எப்போ வந்துச்சு? 2018. கொஸ்டின் கரெக்டா அடிக்கிறீங்களா? அடுத்தது, கிரிட்டிக்கல் மினரல் சுரங்கத்தில் சீனாவுடைய கட்டுப்பாடு எவ்வளவு இருக்கு? கிட்டத்தட்ட 70% வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் மொத்த இடஒதுக்கீடு சதவீதம் எவ்வளவு? 60யா 69ஆ இல்ல 70யா? 69%. ஓகே, ஸோ இதுதாங்க கொஸ்டினா கேட்க போறாங்க. இப்போ நான் வந்து ஒரு சின்ன சாம்பிளா அந்த கொஸ்டின் வச்சிருக்கேன், ஆனா அதை தாண்டி ஸ்டேட்மெண்ட் வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த PDF நீங்க எடுத்துக்கணும்னா நம்மளோட ப்ரொஃபசர் அகாடமி டெலிகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே லிங்க் நான் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய ப்ரொஃபசர் அகாடமி TNPSC as well as ப்ரொஃபசர் அகாடமியோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவோட சந்திக்கலாம். ஜெய் ஹிந்த்.